அன்பார்ந்த நாடக ரசிகர்கள பெருமக்களை, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தே தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் மீனாட்சிபுரம் மாணவ கண்டெடுத்த இருளன் மகன் தங்கராஜ் அவர்கள் கலைக்குழு வழங்கும் தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்தம்ம நாடகம் அது விமர்சையாக நடைபெற உள்ளதால் அங்கங்கே உள்ள நாடக ரசிகர்கள் பெருமக்களும் சுற்றுவட்டார ஏனைய கிராம பொதுமக்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிச்சுமாறு உங்களை பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும். இதோ எங்களது நாடகங்களின் ஆரம்பம் 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 ஆரம்பம். கல்விக்குரிய வணக்கம். ஆட்டமின்றி எவ்வாறு அசைந்து வர அருள்மணிகள்
மகிழ்ச்சியிலே திகழ்ந்தார் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக
கடைசி தம்பி நலமாய் வளர்ந்த தம்பி கடைசி தம்பி நல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசம்
உள்ள காவல் பொறுப்பேற்று கடமை சேர்க்க அடைந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கிணையாக நாடாம்பாக்க கூடியிருக்கின்ற அனைத்து நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான இரவு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாப்பு வந்ததே சொல்லியாச்சு வணக்கம். எங்களுக்கு யாருக்கு இருக்கக்கூடாது சொணக்கம். உங்களுக்கு சொணக்கம் தான் எங்களுக்கு வந்து பிறக்காத காரணத்தினால எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் தான் கம்மியா இருக்கு. அதான் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. போதுமையா இவ்வளவு கூட்டம் இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கா? இது கலட்டி விட்டு பாக்குறேன். எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்காமுங்கோ. கலைமக்கள் மாதிரி எங்கன்னு கூட்ட பார்க்கலையோ. கட் பண்ணுங்கோ. பழைய 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 இப்படிதான் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன். பண்ணாதான் என் மப்பள வேலை இல்லாம இருக்கேன். முத பங்காளி வர்க்கத்தை சோதனை பண்ணுவான். என்னை பெத்த அப்பா மார்கள், என் கூட பிறந்த அன்னைமார்கள், தம்பிமார்கள், மாமியமார்கள், மச்சாமார்கள் இருந்த சோறை கைத்திருக்க போய் பார்ப்பான். பத்தியா நீ சொன்ன கை தட்டிட்டாங்க. சூப்பர்யா. ஆம்பளை விட்டு செல்ல ஓட்டாகி போச்சு. அடுத்து பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெத்த ஆத்தாமார்கள் சோதிக்கணும்ல. சோதியா. என்னை பெத்த ஆத்தாமார்கள், என் கூட பிறந்த அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், சின்னம்மாமார்கள், பெரியம்மாமார்கள், ஐத்தமார்கள், ஐத்த பொண்ணுமார்கள் கை தட்டிக்கத்தை பார்ப்பான். பாலே பாலே அருமையா கை. சூப்பர்யா சூப்பர்யா. நீங்க தட்டுன சாப்பிட்டு உண்மைக்கு சிலையமான தாண்டி கேட்குது. அப்பா இப்படிதான் இருந்துட்டாலும் ரெண்டு கேள்வி. ஆண்கள்ட்ட 2 கேள்வி, பெண்கள்ட்ட 2 கேள்வி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்கள் பூரா 5 கோட்டு. ஆமா பேர் சொல்லி அளவுக்கு நானும் சொல்றேன். ஆண்கள் பூரா 5 கோட்டு கரெக்டா பதில் சொன்னா மட்டும்தான். இல்லாட்டா ஒரு பாட்டு கூட கிடையாது. பெண்களுக்கு பிரைஸ் உண்டு. அவங்களும் கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பூரா தலைக்கு 5களை கட்டி. என்ன ஓத கட்டியா சொல்ற? 5களை தங்க கட்டி கரெக்டா பதில் சொன்னாங்க மட்டும்தான். இல்லாட்டினா மண்ணாங்கட்டி கூட கிடையாது. சரி சொல்லியா பாப்பா. முத கேள்வி நம்ம ஆண் வர்க்கத்துல கேட்கிறேன். அப்படி கிடையாது. ஆண்கள் போற 4 கடை இருக்குப்பா. யாருக்கா தெரியுமா? போ அப்பிச்சு மார்களே. ஆண்கள் போற 4 கடை என்ன? அது முண்டை மறந்து போச்சு. அவ்வளவுதான் தெரியும். நானே சொல்றேன் மச்சான் கேளுங்க மாப்பிள்ள. முத ஆண்கள் போற கடை என் பங்காளி சொன்ன மாதிரி சாராய கடை 1. 2வது சைடிஸ் வாங்குறது பெட்டி கடை 2. 3வது குடிச்சிட்டு உழுது சாக்கடை 3. கடைசியா போற கடை தான் பாடை. சூப்பர்யா. இது ஆண்கள் போற 4 கடை. என்னை பெத்த ஆத்தாமார்கள் பெண்கள் போற 4 கடை இருக்கு. யாருக்கா தெரியுமா? அது என்னது? யாருக்கா தெரியுமா? ஆத்தா பெண்கள் போற கடை 4 கடை ஒரு ஆளுக்கும் தெரியாது. நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. சொல்லியா முத போற கடை உட்காரு மொட்டை உட்காரு மரியாதையா உட்காந்துரு இமிடிட்டா. ஆண்கள் பெண்கள் போற கடை சொல்லியா கடை. முத கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் பிடி பார் 1 அழகு நிலையம். 2வது பாருங்க ஜவுளரி கடை. ஜவுளரி நகைக்கடை. ஆமா. 3வது பாருங்க ரேஷன் கடை. அத்தடி இந்த ரேஷன் கடைக்கு உங்க ஊர்ல எத்தனை மணிக்கு மாப்பிள்ள போவாங்க? 10-11 மணிக்கு போவாங்க. எங்க கிராமத்துல 3 மணிக்கு ரேஷன் கடைக்கு போடுவாங்க. எதுக்கே கீழே நிக்கிறீங்களா? 3 மணிக்கு போற பொம்பளை சும்மா போக மாட்டாங்கன்னு தலைக்கு ஒரு பாய் தலைகாணி பெச்சிட்டு. நாய்க்குட்டி எதுக்கியா? பிள்ளை பீ பண்ணிட்டா நக்கல் இருக்கு. அதுக்கு தான் நீ இருக்கிற. அப்புறம் இருக்கு நான் என்னத்துக்கு போறேன் ரேஷன் கடைக்கு? அந்த பழக்கமே இல்ல. அடுத்து பாருங்க 3 மணிக்கு போறவங்க சும்மா போவாங்க. தலைக்கு ஒரு முண்டு கல்லு செங்க கல்லு. எதுக்கு அது? அப்ப இடம் முடிக்கிறதுக்கு நெட்டுக்க. பொம்பளை போற இடம் முடிச்சிருதுங்க. 3 மணிக்கெல்லாம் போய் இடம் முடிச்சிருங்க. அந்த செங்க கல்ல முண்டு கல்ல ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி இப்படி நகட்டிட்டா போச்சு. வாடிக்கு அடிக்கும் அவளை கடிக்கி குடிக்கி எப்படி என் கல்ல தூக்கி இங்க நகட்ட போச்சு. இங்கிட்ட ஒரு ஏண்டி சாண்டை குடிக்குமாவளே நீ எப்படி ஏன் கல்லத்துக்கு இங்கிட்ட நகட்ட போச்சு. 2 பொம்பளை அடிச்சு புருஷனை ஏவி விட்டு புருஷன் அருவகமோடு வீட்டுல போய் நிற்பியான். 2 பேரும் அடிச்சு உருண்டு கடைசியா ஜெயில போய் கிடப்பாங்க. இப்படிதான் இருந்துட்டாலும் கடைசியா போற கடை என்ன கடைன்றீங்க? என்ன கடை? அதுதான் ஜவுளி கடை. மட்டும் ஜவுளி கடையோட பொம்பளையோட போயிடக்கூடாதுப்பா. ஆம்பளை கூட ஜவுளி
கடைக்கு போயிட்டு வந்துடலாம். தப்பி தவிர உள்ள போயிடாத. அப்பப்ப அந்த பொம்பளையோட ஜவுளி கடைக்கு போறதுக்குள்ள பெரும்பாடு. நான்லாம் போன வருஷம் தீபாவளிக்கு போயிட்டேன். காலையில 7 மணிக்கு போனதுல உள்ள கடையில நைட்டு 12 மணி ஆயிருக்குமே. ஏன் கேக்குற? அங்கேதான் சாப்பாடு தூக்கம்லாம் பூரா டிஃபன் பாக்ஸ் கட்டி கொண்டு போனாதான் உண்டு. ஏன் கேக்குற? ஒரு கடை ஏறுறது குடுகுடு ஏறுறது மறுபடியும் இறங்கிறது, இன்னொரு கடை குடுகுடு ஏறுறது மறுபடியும் இறங்கிறது. அப்பா அந்த ஜவுளி கடை தான் ஆரம்பிச்சது எனக்கு பெரிய விலைய. ஏன்னு கேளுங்களேன், எல்லா ஊர்ல திருவிழா நடக்கும். எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் சத்தியநகர் கிராமத்துல. அப்பதான் என் பொண்டாட்டி சொல்லுவா, எங்க அத்தை மக என்னன்னு எப்படி சொல்லுவா, மாமா மாமா எல்லா ஊர்ல திருவிழா நடக்குது, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது, எல்லா ஊர்லயும் பாருங்க இந்த குறுப்பு சேலை. அடடாப்பா அது குறுப்பு சேலை தான் எங்கன பார்த்தாலும் கண்டுபிடிச்சாங்க. என் பொண்டாட்டி வர சொல்லிட்டான், மாமா சொந்த பந்தம்லாம் அதிகமா வருவாங்க, பூரா குறுப்பு சேலை தான் மாமா வேணும் அப்படின்ட்டா. குறுப்பு சேலை எடுக்கிறதுக்கு மதுரை போத்தீஸ் கூட்டு போயிட்டேன். அடே அப்பா, சின்ன டாட்டாசி எல்லாம் பிடிச்சா பத்தாது. ஏன் பத்தாது? எங்க ஐட்டம் மாறு குண்டி பூரா லகட்டு லகட்டா வச்சிருப்பாங்க, டாட்டாசி பத்தாது. ஈச்சரை புடிச்சு கட்டி ஏத்திட்டேன். சரி, மதுரையில போய் துணிமணி எடுக்கிறக்காண்டி வண்டி நிப்பாட்டியாச்சு. அப்பதான் பாருங்க மதுரை மாநகரம் இருக்கும்ல, மாமியா கேட்கிறான், மருமகனே மருமகனே மதுரை மாநகர் கூட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஐக்கிள்ஸ் செருப்பு ஒண்ணு வாங்கி கொடுங்க மருமகனே கேட்டாங்க. யாருக்கு? என் மாமியா. மாமியாளுக்கு வாங்கி கொடுத்து ஐக்கிள்ஸ் செருப்பு மாமியாளுக்கு வாங்கி போட்டு என் மாமியா நடந்து வர்றான் மதுரை மாநகர்ல. எப்படி எப்படி நானு பாருங்க துணிமணியில எடுத்தாச்சு. இங்கிட்டு ஒரு கொட்டை பைய, இங்கிட்டு ஒரு கட்டை பைய, மாத்தி மாத்தி கட்டை பை சம்பந்தத்துக்கு இவன் கொட்டை பை இத்தனை லகுட்டு மாதிரி கிடக்கு. நான் நடந்து நடைய பாருங்க எப்படி நடந்து வரேன். எப்படி ஏடா உதமா பாருங்க. ஏன்னா இங்கதான் கிடக்கல சரியான மண்ணாங்கட்டியா ஓத வேற. நான் செம்மந்த செம அப்படி. அப்புறம் இங்க இறங்க மண்ணாச்சு பாருங்க. இப்ப நடந்து எடுத்தாச்சு. சரி, துண்டு மணி எடுத்து வீட்டுக்கு போயாச்சு. கோயில்ல பொங்க வச்சு முடிச்சாச்சு. வீட்டுல பொங்க வைக்கணும்ல. எனக்கு ஆசை வசதி இருக்காதா? இருக்கும்ல. அப்பதான் பாருங்க சரக்கு, வீரன் சரக்கு, சாராயம் அப்பா நிறைய வாங்கி வச்சுட்டு சொந்த வந்த வராங்க. பாதி பேர் வல்ல பாதி சாராயத்தை நான் போட்டேன். நல்ல வேலையா, நல்ல போதை ஆயிட்டேன். கிருன்னு மண்டை ஏறி. ஆமா, கோயில்ல பொங்க வச்சு முடிச்சாச்சுல, வீட்டுல பொங்க வைக்கிறக்கான்னு ஆசை வந்துருச்சு. பாருங்க போய் பெட்ரூம்ல வந்து நானும் என் பொண்டாட்டி மட்டும்தான் படுப்பான். சரி, அன்னைக்கு சொந்த வந்தெல்லாம் அதிகமா வந்துட்டாங்க. பெட்டுக்கு கீழே என் பொண்டாட்டி படுத்துவானா, சரி, பெட்டுக்கு மேல என் மாமியா படுத்துவானா. அதோட ஒரு சின்ன சங்கட்டம் ஆகி போச்சு மாப்பிள்ள. என்னன்னா மாப்பிள்ள, இந்த பெட்டுக்கு கீழே என் மாமியா, பெட்டுக்கு கீழே என் பொண்டாட்டி படுத்துவனால பெட்டுக்கு மேல நம்ம பொண்டாட்டி. உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் பாடா, உனக்கு அக்கா வேண்டாம் நொக்கால ஓலி சும்மாடுறா. பாருங்க பெட்டுக்கு கீழே என் மாமியா படுத்து, பெட்டுக்கு கீழே பொண்டாட்டி படுத்துவானா, பெட்டுக்கு மேல என் மாமியா படுத்துவானா. என் பொண்டாட்டி நினைச்சு என் மாமியா மேல பாஞ்சிட்டேன். பூரா குறுப்பு சாலையில ஒரே மாதிரில என்ன அண்ணன் அடையாளம் தெரிய போகுது, ஒரு அடையாளம் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. நான் வாட்டுக்கு போத டைக்கில பாஞ்சிட்டேன். என் மாமியா விட, ஆமா மாமியா கத்தவும் இல்ல ஒரு குத்தவும் இல்ல. விடிய காலையில் எத்திரிச்சு என் மாமியா சொல்றா, மருமகனே உங்க மாமனை காட்டிலையும் நீங்க ரொம்ப சூப்பர் பொண்டாக. அதோட தகத்தி நகட்டிட்டேன். அப்ப மாமியால நொங்குண்டி ஓட்டினாப்புல ஓட்டி தள்ளிட்டேன். மாமா என்ன செய்யறது, மாமனார் வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு, மாமியா உள்ளூர்ல இருந்த முண்டை குறுப்பு சேலைக்கு எதுக்கு நான் என்ன செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியல. போதைக்கு எதுக்கு பாஞ்சிட்டேன், ரப்புன்னு ஓட்டிட்டேன். அதுதான் சொல்றேன், இந்த குறுப்பு சேலை எடுத்து கொடுங்க வேணாம்னு சொல்லல. இந்த மாமியாமார்களுக்கு, கொழுந்தியாமார்களுக்கு, நாத்தனாமார்களுக்கு மட்டும் யாரும் எடுத்து தராதீங்க. தயவு செய்து சொல்றேன், அக்காமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு எடுத்து கொடுங்க. ஆமா அப்படிலாம் சொல்லிக்கொண்டு அடாடாடா அப்பா ஆடுறப்ப பார்த்தேன் அவ்வளவு கூட்டம். இந்த 6 நாள் பேர் ஓஞ்சி போய் வீட்டில் படுத்துக்குங்க அப்படியே லொடக்கி. தயவு செய்து வீட்டில் படுத்திருக்க பெண்கள் கூட எத்திரிச்சு வல்லாட்டினா உண்மைக்கே சொல்றேன், காசு வெட்டி போடி மடப்புறத்து கோயில. ஏண்டா? ஆமா, இப்ப இன்ன வரைக்கும் ஆடையில அவ்வளவு கூட்டம். சரி, திருவிழானா அசதி இருக்குன்னு தூங்குவாங்க. என்ன அசதி இருக்கு, ஆடையில அசதி இல்லையா? அண்ணா தாடுதான் ஒத்திக்கோ பாக்கணும். பெண்கள் தான்ப்பா அருமையா ஆடுறாங்க. ஒரு சில ஊர்ல பொம்பளை ஆடின புருஷ கலக்க அத்தக மோட நிற்பான். கண்டாட ஆடி வாடி உன் காலை ஒடிச்சுடி அருமையா ஆடுறாங்க, அருமையா பாடுறாங்க. இப்படிதான் இருந்துட்டாலும் ஒரு நாடகத்துக்கு உண்மைக்கு எது சிறப்புன்றீங்க? 2 தான் மாப்பிள்ளை சிறப்பு.
ஒன்னு மக்கள் இன்னொன்று மை செட்டுக்காரங்க. ஆனா அருமையாக தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது சென்றமாம் தமக்கென்று ஒரு வெட்டி மசூடக்கூடிய டி அதிகாரி மாணவ கண்டனத்தை விஜயலட்சுமி ஆடியோஸ் அவர்களுக்கும் அல்ல அனைவருடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பிலும் எங்கள் சார்ந்த தமிழ்நாடு நடிகர் சங்கத்து சார்பிலும் நெஞ்சார்ந்த அண்டிகள் வணக்கம். ஏன்னா கல்யாணத்துக்கு சரி, காது குத்தினாலும் சரி, பூ புனை நீராட்டு விழாலும் சரி, ஆடலும் சரி, சிறந்த முறையில் அந்த ஒளிக்கு அமைத்த பார்த்து முறையாக கூறி விஜயலட்சுமி ஆடியோஸ் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நெஞ்சார்ந்த அண்டிகள் வணக்கம்னே. அருமையான ஒளிபரிக்கிறேன். இப்படித்தானே இருக்கணும். மற்ற ஊர்லாம் பார்த்தா எங்களால் பாடுறதுல உங்க தொண்டெல்லாம் பிடிச்சி அடைச்சிக்கிறேன், கருன்னு அடைச்சிக்கிறேன். ஆமா, நாடக கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். தெளிவாக யூடியூப் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பாசு மரியாதை கூறிய எனது அன்பண்ணா மையே மாயக்குளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எங்கள் சார்பிலும் இவர்கள் சார்ந்த தமிழ்நாடு நடிகர் சங்கத்து சார்பிலும் நெஞ்சார்ந்த அண்டிகால் வணங்கிருந்து கொண்டு இன்னைக்கு பூரா நம்ம சொந்த மண்டலம் வந்திருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், கையெடுத்து உங்களை கும்பிடுறேன். இந்த வாகனத்துல போற அனைத்து எனது அன்பு ரத்த சொந்தங்களுமே தயவு செய்து மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. பூரா மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுறீங்க. யாரும் சாராயம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. எங்க ஊர்ல பார்த்தா சாராயத்தை குடிச்சு விட்டு ஒருத்தர் வண்டி ஓட்டினவே மண்டு புளிய மரத்துல மோதி செத்து போயிட்டேன். தயவு செய்து யாரும் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. போன் பேசிக்கொண்டு யார் வாகனம் ஓட்டாங்க சொல்லிக்கொண்டு ஹெல்மெட் அணிஞ்சு எல்லாரும் ஓட்டுங்க. ஆமா, தலைக்கவச காவல்துறை அதிகாரி எல்லாம் சொல்றாங்க தலைக்கவசம் உயிர் கவசம்ன்றாங்க. ஹெல்மெட்டை போட்டு போங்க சொன்னா நம்மளால ஹெல்மெட்டை வீட்டில் போட்டு போடுறீங்க. தயவு செய்து ஹெல்மெட் எல்லாருமே தலையில போட்டு போன்ற காரணத்தினால ஒரு விழிப்புணர்வு பாடலை பாடி என்னை கலை பண்ணி தொடங்கிட்ட காரணத்தினாலே எனது அன்பண்ணா மாயக்குளம் மாதவனுக்காக இந்த பாட்டை நான் பாடுறேன். அண்ணே, இந்த பாட்டை தனியாக போட்டுருனேன் அப்படின்ற காரணத்தினால பிடிக்குமாப்பே. வாகனத்தில் வேகமாக போகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே,
மேலே கை தட்டிய ஒரே ஒரு நல்ல உள்ளத்துக்கு மட்டும் நெஞ்சாந்த அடிகள் வணக்கம். கை தட்டிய பாசத்துக்கு மேலான எனது அன்பு ரத்தத்துக்கு அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா 4 காமெடிகள் பேசுறது மட்டும் நகைச்சுவை நடிகர் அல்ல, 4 கருத்துக்கள் சொல்றது வந்து நகைச்சுவை நடிகர். ஏன்னா போன வருடமே இந்த மேடைக்கு நான் வர வேண்டியது, ஏன்னா ஒரு சிறிய விபத்தினால எனது காலு பசங்கனால வர முடியாத சூழ்நிலை. மீண்டும் நமது கிராமத்துக்கு வாய்ப்பினை வணங்கிய பாசமிகு அன்பு கிராமத்தவர்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிந்து கொண்டு உங்கள் அன்பு ஆசை பெறக்காண்டி வந்து கொள்ளே. நன்றி நன்றிகள் வணக்கம். வணக்கம் பயலுக நாடகத்திற்கு ஆரம்பணிய கலைஞராக பணியாற்றி வரும் காபோனூர் மாணவ கண்டத்தை என் சுரேஷ் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கினாக நாடகத்துக்கு மிருதங்க வாழ்த்து கொண்டிருக்கும் என் அன்பு மாமா மையே பிரபல நாடக அமைப்பாளர்களை கூடி நமது ஏனாதி மாணவ கண்டத்தை அன்பு மாமா எஸ் ஓ செல்வராஜ் மாமா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துகிறேன். நாடகத்திற்கு மிருதங்கமாக வாழ்த்து கொண்டிருக்கும் பாசிபடியாக கூறி எனது அன்பு மாமா மையே தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய பாசமிகு அன்பு மாமா ஏனாதி மாணவ கண்டத்தை யேசு செல்வராஜ் அன்பு மாமா அவர்களுக்கு கிராம சார் கொண்டாடி பற்றி கௌரவப்படுத்தார்கள். அதுக்கிடையாக நாடகத்துக்கு ஆல்ரவுண்டர் மாஸ்டராக பணியாற்றி வரும் பாசமரியாக கூறி எனது அன்பு மாப்பிள்ளை மாவையே நமது மணப்பாறை மாணவ கண்டத்தை அன்பு மாப்பிள்ளை பி தினேஷ் அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கினாக நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனான் தளமாக பணியாற்றி வரும் பாசுமரியாக கூடிய தமிழ்நாடு நாடக சங்கத்திலே ஒரு முக்கியமான புள்ளி. ஆமா, 2 நாள் அவர் தான் குறிப்பு கேட்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளமாகி எனது அன்பப்பா அம்மா சூத்தனி சாத்தினி மாணவர்கள் எடுத்த அன்பப்பா சாத்தினி அளவிற்கு அவர்கள் கிராமச்சார கொண்டாடி பப்பனாக நடந்தங்கள் எடுக்கும் ஜைக்கல் சாக்சன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அறிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு கிராமத்தார் அவர்களுக்கும் விழாவை நடத்தக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்கள் சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்கத்தை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வல்லாரம்பல் இருப்பு மடப்புறம் வடகரை லட்சுமணன் கீதாரி மகன் பாலமுருகன் அவர்கள் இங்கு மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் செல்வராஜ் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு எஸ்ஓ செல்வராஜின் சார்பாக நன்றி இழந்த வணக்கம். இந்த வெடி போற ஆளுங்க வந்து என் பொச்சல் போடுறது நல்லா இருக்கு, மிட்டியிருந்து எனக்கு கொஞ்சம் படபடப்புலாம் இருக்குண்ணே. இந்த டிபி பிபி இந்த நோயில் அதிகமாக இருக்கு. தயவு செய்து வெடி போடுறதா இருந்தால் ஊரை தாண்டி போய் போடுங்க, பூ நல்லா இருப்பியே. இந்த வெடி சவுண்டை கேட்டால் எனக்கு படப்படன்னு வரேன். விபத்து இல்லாமல் வெடி வெடிக்கணும்னா நம்ம ஊருக்கு ஒரு ஐடியா சொல்லி நல்லா கேளுங்க. என்ன ஒரு ஐடியானா, வெடி வந்து தண்ணியில் நினச்சி போடுங்க, சவுண்டே இல்லாமல் வெடி. இந்த போட்டாங்கல்ல, தயவு செய்து வெடி போடாதீங்கண்ணே. ஏன்னா நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ன பாடுறோன்றது கேட்காது. வெடி போடுறதா இருந்தால் நாளை கழிச்சு போடுங்கண்ணே, நல்லா இருப்பியே. ஆமாம், இன்னைக்கு தான் போடணும். கொண்டு வந்து வெதரில் வைக்க சொல்லணும். மின்டில் வெடிச்சு வெதரை காலி பண்ணிடணும் அதோட. ஆமாம், வாங்க மாப்பிள்ள பாசமகு பாசமகு அன்பு மாப்பிள்ளை நமது மண்ணின் மைந்தனுமாகி ஏஆர் சோனை தப்பாட்ட கலைஞர்கள் சார்பாக எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடி பூத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனது அன்பு மாப்பிள்ளை சத்யநாதன் சேர்ந்த சைக்கிள் சார்புக்கு ஏஆர் தப்பாட்ட கலைக்குழு சார்பாகவும் என் குருப்பட்டின் சார்பாகவும் பொன்னாடிப்பட்டு நன்றி மாப்பிள்ளை. பொன்னாடி பூத்து கௌரவப்படுத்தி நமது மண்ணின் மைந்தனுமாகி பிரபல தப்பாட்ட கலைஞருமாகி ஏஆர் சோனை தப்பாட்ட கலைஞர்கள் அவர்களுக்கும் என்னை சார்பிலும் என்னை சார்ந்த தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தை சார்பிலும் நெஞ்சா நடிகழ்ந்த வணக்கம். மாப்பிள்ளை அப்படி மஞ்சள் தண்ணி லேசா எடுத்து வந்தீங்கன்னா ஒரு அருவா எடுத்து வந்து ஒரு வெட்டிட்டு போங்க மாப்பிள்ளை, நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. மஞ்சள் தண்ணி அருவாள் எடுத்தா மாப்பிள்ளை பலே. ஆமா, அதுக்குனாக இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காண்டு நடக்கின்றது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்வது ஒரு கடமை என்ற காரணத்தினால் இந்நகரத்திலும் புனரமாக விளங்கக்கூடிய அம்மா
களிமங்கலம் ஓடப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வாசி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2025 அன்று இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் வி முத்துசாமி மகன் எம் பிரபு கண்ணன் எம் சுரேஷ் கண்ணன் இவர்கள் உபயமாக தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்தமிழன் அது வெறிச்சியாக நடைபெறும். இன்னைக்கு தாப்பா தப்புச்சேன் சுரேஷ் அண்ணே. ஏன்னு கேளுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் போயிருந்தேன். சரி. மகமாயி நாடகம். அந்த நாடகத்துல வந்து எனக்கு இப்பதான் புதுசா போயிருக்கேன் அந்த நாடகம். சரி. அந்த மகமாயி நாடகத்தை வந்து பாத்தீங்கன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடுற வந்து மணப்பாறை பாட்டி. மணப்பாறை பாட்டி மாதிரி யாரும் ஆட முடியாது, அருமையா யாரும் பாட முடியாது, அருமையா ஆடுவாப்பு. அப்பதான் மணப்பாறை பாட்டில 2 பேர்ட்ட சொல்லியிருந்தான். 2 பேருமே வந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடுறாங்க, அறுவாள் வீட்டுல சொல்லிட்டாங்க. சரி. அப்பதான் பாருங்க எனக்கு ஒரு சின்ன சிந்தனை, ஊர்ல போய் செருப்பு அடி வாங்க முடியாது, அறுவாள் நம்ம போனோம்னா அப்படின்னு அப்பதான் ஒரு சின்ன ஐடியா பண்ணேன். டாஸ்மார்க் அட்டை ஒன்று கிடந்துச்சு. அந்த அட்டையில அறுவாள் செப்புல வரைஞ்சு கருப்புச்சாமி அடிகையில கொடுத்து விட்டேன். மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விட்டேன். கருப்புச்சாமி என்ன செய்யணும், நம்ம மாரியம்மன் கோயில் அங்க இருக்குன்னா கீழே அருவாளை வச்சு சாமி கும்பிட்டு தான் எடுத்து ஆடி வரணும். கருப்புச்சாமி கையில அருவா கொடுத்து விட்டேல, கீழே வச்சு அருவாளை சாமி கும்பிட்டு கருப்புச்சாமி ஆடி பாட்டு பாடுறாரு. பாட்டு போறாரு. எப்படி பச்சை நல்லா வரிஞ்சி கட்டி கருப்பசாமியா? கருப்பசாமி இல்லப்பா, தம்பி முனியசாமிப்பா. என்ன வேணும்யா? அப்பா வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையா? யாரும் தெரியல. மேலைகளே உத்து பாருங்கப்பா. உத்து எங்கிட்ட உள்ள என்ன மசரா இருக்கு, உத்துட்டு பாக்குறதுக்கு. யார் வந்திருக்கா? நான் தாப்பா சந்திர கருப்பு தம்பி குங்கும கருப்பு. குங்கும கருப்பா? எதுக்கு வந்திருக்கீங்க? மைத்த புடுங்க வந்திருக்கீங்க. ஏன்டா என்னடா சொல்றப்ப நீ? ஏப்பா நல்லா உத்து பாருங்கப்பா. உத்து மசரா பாக்குற என்னப்பா உங்களோட வண்டியில வந்து யாருன்னு தெரியலன்றீங்க? ஏடா நீ பாட்டுக்கு சாமி ஆடுற மாதிரி இருந்துகிட்டு யாந்து வந்திருக்க? கருப்பு சாமி ஆடு அருவாளை அப்படித்தான் எடுத்து தூக்குனாப்புல அருவா கீழே லொட்டக்குன்னு தூக்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அட்டை அருவாள்ல கோயில்ல பூஜாரி தேங்காய் உடைச்சு தண்ணி கீழே விட்டுருக்காரு, இந்த கவனிக்கல. அட்டை அருவாள் கீழே வச்சுட்டு இப்படிதானே தூக்கி கேட்டா சாட்ட மாதிரி மாறி லொடக்கு முடக்கு ஆட கிளம்பிருச்சு. சரி அப்பதான் என்ன செய்வோம்ட்டு இந்த மண்ணி பூசாரி மணிக்க அப்பதான் என்ன செய்யும் சொல்லிட்டு இன்னொரு சின்ன சிந்தனை, ஊர்ல வந்து சரியான அருவா முரட்டு அருவா விறகு விட்டு அருவா சரி வாங்கி கருப்புச்சாமி அடி கையில கொடுத்து விட்டேன். கருப்புச்சாமி அடி மேலங்களையும் முழிக்கிறேன். அருவா வேற சரியான அருவால வாங்கி காலு வேற பழமா பொழந்து ஓமட பிளாப்பழ பொழந்தாப்புல மேலங்களையும் முழிக்கிறேன். கருப்புச்சாமி அடி அருவால கொடுத்துட்டேன். கருப்புச்சாமி அடி மேல அருவா மேல ஏறிட்டு குதிச்சவன் மங்கன்னு குதிச்ச முன்னாடி சாக்கடை இருக்கு, நீ பாக்கல. ஐயா கருப்புச்சாமி நல்ல போதையில சாக்கடைக்குள்ள மண்டுன்னு உளுந்து ஐயா உருண்டு பிறண்டு எத்திரிச்சு சந்தன கருப்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா இன்னும் கண்ணங்கரைன்னு உட்காந்து சாக்கடை கருப்பா வந்து நிக்கிறேன் கிருண்டு. ஐயாப்பா அந்த நாடகத்துல வந்து இன்னொரு ஐடியா இருக்கு. என்னன்னா கருப்புச்சாமி அந்த ஆடி வந்து அருவாமலை ஏறி நின்று சேவை கடிக்கணும். ஆமா அதுதான் ஐடியாங்க, அதுதான் பண்ணுவாங்க. ஆமா ஆமா பாருங்க இப்ப கருப்புச்சாமி எடுத்து சேவாலை கடிக்கிறதுக்கு சேவாலை ஏங்கல கொடுத்து விட்டாங்க. சரி கருப்புச்சாமி அருவாமலை குதிச்சு கூப்பிடா கருப்புச்சாமி சேவாலை போய் கொண்டு போய் கொடுத்தேன். நல்ல கடி கடிச்சான், கடிச்சு நல்ல ஊரு உறிஞ்சிட்டு சொல்றேன். கருப்புச்சாமி அடி எல்லா ஊர்லயும் சக்க சவேர்னு சகப்பா ரத்தம் வர, இந்த ஊர்ல மட்டும் என்ன தெரியல பச பொசையேன்னு ரத்தம் வர. ரத்தம் சிகப்பாலையா இருக்கும், பச்சை பச்சை. நானும் ஏதோ செய்வோன குளரா இருக்கும் முழக்க, ஊர்ல ஏதோ சாமி குத்தமா இருக்கும் முழக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தே சின்ன சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி பாக்குறேன். கருப்பு சாமி அடி கோழிக்கு கழுத்தை கொடுக்க போல குண்டியை கொடுத்துருந்துருக்கேன். கடிச்சு நல்ல ஊறி ஊறிட்டா நக்கிட்டு சொல்றேன். ஏடா ஒரு மாதிரிய கச
கசக்குது அப்படின்னு கோழி இனிக்கவா செய்ய கசக்கத்தானே செய்ய போட்டு நக்கி 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 எரிஞ்சிட்டேன். அந்த நாடகத்துல பாருங்க 7 சொம்பு வச்சு சாமி இறக்கணும். சாமி இறக்கணும் பெண்மணி கூட சாமி ஆடி வந்தாங்க. சாமி ஆற வச்சு புருஷன் என்னென்ன வேலை பார்க்க கண்டுபிடிச்சு வைப்பா. இப்போ ஒரு பெண்மணி சாமி ஆற ஆகணுங்க எப்படி நான் தமிழ இல்லை இல்லை இது என்னடா சாமி மொட்டை மரியாதை உட்காந்து தூமியை குடிக்க தெரிச்சோம் உனக்கு. இது என்ன சாமி மொத்தா ஈர வீட்டுல சாமி வருது இப்படி என்ன சாமி அது இப்படி ஆடுமாடா? மொட்டை சாமி இப்படிதான் கண்டேத்தமா ஆடு. மொட்டை சாமி இப்படிதான் கண்ணப்பா ஆடு. இது பூரா 145 வேலை. ஆமா ஒழுங்கு மரியாதை உட்காந்துக்க. கல்லு உள்ள வச்சு தூக்கி வந்து மன்று போட்டு விட்டுருவேன். இதுதான் இந்த சாமி வழக்கம். எது சித்தி சாமி இல்ல நீங்க ஆடி வந்தது என்னது? அவே புருஷன் வந்து டீ கடை வச்சிருக்காப்புல இது பால் பிச்சை வேலை பாக்குறாப்புலையா சருட்டு புட்டு ஆடி வருது. அடுத்த பெண்மணி சாமி ஆடி வருது. எப்படி சாமி ஆடி வருது? ஒரு எல்லை இல்லை எல்லை இல்லை புருஷன் கொத்தனார் வேலை பார்க்குறாப்புல அந்த பொம்பளை அப்படி ஆடி வருது கலவை கரண்டியோட. அடுத்த ஒரு பெண்மணி சாமி ஆடி வருது. எப்படி சாமி? வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி இது என்னடா சாமி? புரிஜை சேசி போட்டானா கட்டுங்க முடுங்க கட்டுங்க தட்டுங்க புட்டுங்க ஆட்டிக்கிட்டு அடுத்த பெண்மணி சாமி ஆடி வருது. எப்படி சாமி ஆடி வருது? திருவப்பூர் எல்லை இல்லை எல்லை இல்லை அம்மா ஓடிக்கொண்ட முத்து மாறி முத்து மாறி புருஷன் பிஆர்பி பசு ஓட்டுறாப்புல வழக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நிறுத்துறது அப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்னா தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்தமிழகம் அதிகரிச்சா நாடகத்தில் நடிப்பீச வேண்டல் நடிப்பீச தண்டல் நடிப்பீச புள்ளலை கூடி பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு மாமா அம்மையே நமது கீழ்ராங்கிய மாணவர்கள் நடத்த P.A. ஜெயபாண்டி மாமா அவர்கள் மடியிலே வேலன் வேடன் விருதாடி காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்காக நாடகத்தில் இன்னிசை வாணி இன்னிசை குயில் இன்னிசை தென்னலை கூடி எனக்கு பிடித்த ஒரு ராஜ நடிகமாகி நமது கல்விக்குடி மாணவர்கள் நடத்த K.S. மல்லிகா தேவி ஒரு மடியிலே வள்ளியான் கதாடிக்க காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்கு பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்கும் மொழி துடுப்புடன் பேசக்கூடிய பாத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பண்ணாமையே நமது சிகரம்பட்டி மாணவர்கள் நடத்த MC படையப்பா ஒரு மணியிலே நார்தான் கலவைப்பிரியை காத்துக் கொண்டுள்ளார்கள். நாடகத்தில் 6
மணி கலையரசு 6 மணி பின்பாட்டு சக்கரவர்த்தி கூடி நாடகத்துறையில் மட்டுமில்ல அன்னை வந்து பிரபல ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி வரும் பாசமரியாக கூடி நாடகத்துறையில் தொடர்ந்து பணியாற்றி வரும் என அன்பான மையே 6 காவலூர் மாணவ கண்டெடுத்து என் சுரேஷ் அண்ணா அவர் மடியிலே 6 மணி பின்பாட் சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா மனசு கைய வீசி அருமையான பாட்டு, அற்புதமான பாட்டு. கைத்தட்டிய ஒரே ஒரு நல்ல உள்ளத்துக்கு மட்டும் கைத்தட்டிய நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நிகழ்ந்த வணக்கம். அதுக்கினாக நாடகத்தின் கோடியேடு குமரன் கொட்டுமரசு வந்ததை கூடி பார்த்து மரியாதை கூடி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் மையே எனது அன்பப்பா அரசபா மாணவன் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மையே எனது அன்பு மாமா மையே 5 நாடு மாணவ கண்டெடுத்து அன்பு மாமா ஏனாதி மாணவ கண்டெடுத்து நமது அன்பு மாமா மையே எஸ்ஓ செல்வராஜ் அன்பு மாமா ஒரு மயிலே மிருதங்கம் டப்பி அண்ட்
பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நிகழ்ந்த வணக்கம். திருப்போணம் இருப்பு வடகரை கீதாரி மகன் பாலமுருகன் அவர்கள் இங்கு மிருதங்க வாசிக்கும் எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். எனக்கு எதை சட்டி வாங்க காசு தர மாட்டீங்களா? உனக்கு அடுத்த வருஷம். சரி சரி. அதுக்குனாக நாடகத்தில் பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர்கள் கூடி பார்த்துபடியாக கூடி அன்பு மாப்பிள்ளையும் ஐயே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டான்ஸர்லேயே சத்யபிரியான்னு சொல்லி ஒரு டான்ஸர் பார்த்துருப்பீங்க. என்னோட அன்பு அத்தை தான், அவங்க வேற யாரும் கிடையாது. அவங்களுடைய போனட்டம் வந்துருச்சுங்க அத்தை. அன்பு அத்தை சத்யபிரியா அவர்களுடைய மகனும் ஐயே, எனது அன்பு மருகமானும் ஐயே, தமிழ்நாடு நாடக சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெற்றிமை சொல்லக்கூடிய அன்பு மாப்பிள்ளையுமாக மாப்பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு சோதனை தான் பண்ணுவேன். சும்மா நீங்க வாட்டுக்கு டப்பு டப்புன்னு அடிச்சு போக கூடாது. உங்ககிட்ட என்ன திறமை இருக்கா அதை நம்ம ஊர்ல காட்டணும். என்னமா அடி வந்து கணக்கா இருக்கு. அடி கணக்கா இருக்கனே. நீங்க மட்டும் வரல
வாழ்த்துங்க. இப்ப பாருங்க, நல்லா வாழ்த்துட்டு மாப்பிள்ள நம்ம களிமகரத்தை கைத்தட்டு வாங்கிட்டாப்புலன்னா பெரிய ஆட்டு ஒன்றுக்கான ஒத்துக்கிறேன். இல்லாட்டுன்னு வைங்களேன், அவ மரியாதை நம்ம திருப்பாச்சி டோல்கேட்ல போய் வெற்றி பழம் இருக்க சொல்லிருங்க. ஆமா, உங்க கடு முந்திரி சாமான தூக்கிட்டு ஓடிடுங்க. ஆமா மாப்பிள்ள, நாடகத்தில் பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர் கூடிக்கு எனது அன்பு மாப்பிள்ளைமாகி மணப்பாறை மாணவர்கள் எடுத்த SPS தினேஷ்குமார் மடியிலே ஆழ்ந்தோ நான் பல வாத்தியங்கள்.
இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கும் தினேஷ் அவர்களுக்கு திருப்பாலம் இருப்பு வடகரை கீதாரி மகன் பாலமுருகன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். என்ன பூரா கை தட்டிட்டியே, சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு மாப்பிள்ளைய ஒரு சோதனை பண்ணிட்டு தான் ஓடி வைப்பேன். மாப்பிள்ளைய இருங்கய்யா, கை தட்டிட்டா நீங்க பெரிய ஆல்ரவுண்டா மாமா ஒத்துக்கிறவே மாட்டேன். இப்ப மாமா சொல்ற மாதிரி நீங்க வாசிச்சுட்டு கை தட்டி வாங்கினாட்டேன் நீங்க பெரிய ஆல்ரவுண்டு. ஆமா, இல்லாட்டுன்னு உங்களை மாமா கள்ள மிட்டாச்சி கூட கூப்பிட மாட்டேன். ஆமா, இப்ப நான் சொல்ற பாட்டுக்கு வாசிங்க. ஆமா, நான் சொல்ற மாதிரி வாசிக்கிறீங்களா மாப்பிள்ள? இந்த பல்லாக்கு குதிரையில பவனி ஒரு மீனாட்சி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டுல என்ட்ரன்ஸ் பிட் ஒன்று வரும்ல, அதுக்கு வாசிங்க பாப்போம். கை தட்டிட்டாங்கப்பா, நான் இமிடியா நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்படின்னா அந்த பாட்டுல கடைசியா ஒரு பீட்டு வரும்ல, அந்த பீட்டை வசிக்க பார்ப்போம். ஆமா, அப்புறம் நானே கை தட்டிட்டேன் மாப்பிள்ள. நீங்க பெரிய ஆள் தான் மாப்பிள்ள ஒத்துக்கிறேன். நான் தான் தேவையில்லாம வாங்கி விட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்குன்னே நாடகத்தின் சிறந்த முறையில் ஆமா கேரளாவுக்கு அனுப்பிச்சு விட்டேன். கேரளாவுக்கு அனுப்பிச்சு விட்டியா? பழகிக்கிட்டு வாயா, போன வருஷம் தாளம் போட்டார். சரிங்க, இந்த வருஷம் ஆல்ரவுண்ட் வாங்கிக்கிறோம் போய் கேரளாலாம் பழகிட்டார், சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்க, கேரளாவெல்லாம் பழகிட்டு ஊட அந்த அடி அடிக்கிறாப்புல. சரி, கேரளா அடியில் அடிச்சாப்புல, இந்த ஊட்டி அடி கொடைக்கானல் அடியில் அடிப்பாப்புல, அதை அடிப்பாப்புல. வாயு நொக்காவை காட்ட சொல்றேன் போ. நன்றி நன்றி, 8 நம்பர் மாத்தி போட்டியே. அதுக்கு நாடகத்துக்கு சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் தந்தையமாக வழங்குற கூடி பாஸ்து முறையாக கூறி அன்பப்பா சாத்திரி மாணவர்கள் நடத்த பிஆர் அழகு ஒரு முறையிலே சீனன் பணம் வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். ஏன்னா நாடக கலைஞர்களேவும் நின்றுகிட்டே தாளம் போடக்கூட ஒரே தாள கலைஞர்னா அன்பப்பா சாத்தினி அழகப்பா மட்டுமே. இன்னைக்கு ஏன் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு கொஞ்சம் நீர்கடுப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால உட்காந்துட்டாப்புல. சங்கத்தில் வலிக்கு விழுந்துட்டாரா? அதுக்கிடையாக இந்நாடகத்தை அமைப்பாளர் மைய பார்த்து முறையாக கூறி எனது அன்பப்பா மைய பிரபல நாடக அமைப்பாளர் மீனாட்சிபுரம் மாணவர்கள் எடுத்த புதூர் மாணவர்கள் எடுத்த இருளன் மகன் இ தங்கராஜ் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரப்பாட்டு கட்ட உமன், ஹரிச்சந்திரா, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளிக்கட்ட கருப்பு, துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, ஆசி பருப்பு, கடலை பருப்பு, உளுந்த பருப்பு இல்லடா. அந்த நாடகம்லாம் கதை எழுதியிருக்கா. அடுத்த வருஷத்துக்கு 2027 முடிவாச்சு எழுதுறாரா? ஆமா ஆமா, இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அன்பப்பா இருளன் மகன் இ தங்கராஜ் அன்பப்பா அவர்கள் நாடுமாடி உங்களுக்கு பொறுப்பாம் தட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கிணையாக எங்களுக்கும் எங்கள் ஊன்ற கலைஞர்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்து அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நெஞ்சான நன்றி. அந்த ஆத்தா பேர் என்னமோ சொல்லிச்சு, அப்போ மறந்து போச்சு. காத்தாய் ஆத்தா அவர்களுக்கும் நெஞ்சான நன்றிகள் அந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அந்த ஆத்தா நல்லா பரிமாறிச்சு. நல்லா ஒவ்வொரு ஆரை சாப்பிட தம்பி கூச்சப்படாதீங்க, போன ஆட்டம் தான் எங்கள் ஊருக்கு வந்து சாப்பிட முடியல, இந்த ஆட்டெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அருமையாக சாப்பாடு வச்சுச்சு. அந்த ஆத்தா அவர்களுக்கு நெஞ்சான நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு அதுக்கு நேராக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண வருக வருகை நம்முடன் அழைக்கிறார்கள். சாவணா ஆவணா ரமேஷ், ஸ்ரீ காளியம்மன் கோவில் பூசாரி மற்றும் 7 வகையராக்கள். அதுக்கு பூசாரி சப்ளை
கோபாலின் வகைரா 2 நாட்கள் 2 நாட்டான் பூச்சி முருகேசன் வகைரா பொன்னன் பேரன் அழகன் குருசாமி வகைரா 4 ராமு மகன் கருப்பு நாகராஜன் வகைரா கோடாங்கி முத்துராசு வகைரா காவண்ணா பாண்டி இளையராஜா வகைரா மூத்தன் பாலராஜ் வகைரா இவர்களுடன் ஓடப்பட்டி காளியம்மன் கோவில் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் களிமங்கலம் ஓடப்பட்டி ஓர்வலூர் மதுரை பொதுமக்கள் அனைவரும் திரளாக காண வருகிறார்கள். அதுக்கிணையாக நாடகத்தில் நோட்டீஸ் உபயோகம் செய்த எஸ் மலச்சாமி பள்ளியம்மாள் சிவனேஷ் ஓடவெட்டி பந்தல் அமைப்பு பி இளையராஜா ஓடவெட்டி இலவச வேன் சேவை பி மகாலிங்கம் பரமசிவம் ஓடவெட்டி. இந்த நாடகத்திற்கு விழா ஒதுங்காணுத்தனமாகிய NMA பிரேம் தீவன் MA CR பிரசாந்த் BCom CA அடித்தர் களிமங்கலம். அதுக்கிணையாக இந்த நாடகத்திற்கு டீப்பு நல்ல கூடி சென்றடம் தமக்கென்று வெட்டிமை சொல்றக்கூடிய பார்த்து மரியாதை கூறி எனது அன்பண்ணாமையே என் கூட மட்டும்தான் பிறக்கல எனது அன்பண்ணாமையை அதிகார மாணவ கண்டெடுத்து விஜயலட்சுமி ஆடியோஸ் என்பதை கூட மிக்க மேல் சொல்ல தெளிவுபடுத்துகிறோம். எழுத்தை கூட்டி பேசத் தெரிந்த நாள் முதல் நமச்சிவாயவென்று உன் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த எளியனை உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். தீய சக்திகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்து திரும்புகிறேன். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பலே 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 சிறந்த முறையில் ஒளி அமைத்த எனது பாசமிகு அன்பண்ணாமையே நமது அதிகாரி மாணவ கண்டெடுத்த விஜயலட்சுமி ஆடியோஸ்களுக்கும் அது பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் எங்கள் சார்பில் மிக சார்ந்த தமிழ்நாடு நாடக சங்கத்தி சார்பில் நஞ்சாந்தர்கள் வணக்கம். விஜயலட்சுமி மைக் செட்டு இங்குதாப்பா ஏன்னா கல்யாணத்துக்கு சரி காது குத்துக்கினாலும் சரி ஆடுறவங்களும் சரி சிறந்த முறையில் ஒளி அமைத்த அத்தனை நல்லவங்க. ஏன்னா நம்ம கிராமத்தரவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட செட்டை கொண்டு வந்து அமைச்சதுக்கு நம்ம கிராமத்தரவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்து கொண்டு ஆமாம் நன்றி அருமையான ஒளிபெருக்கினேன். அதுக்கினாக இந்த நாடகத்திற்கு ஆடரசி அபிநய சுந்தரி நாட்டிய தயாரிக்கிற நடன உயர்நிலை கூடி பேசும்போது எனது அன்பு சகோதரிமாகி எனக்கு பிடித்த ஒரு நகைச்சுவை நடிகமாகி நமது MSK பகவான் இவர் முறையில் டைரக்ஷன் கமிகாரி காட்டுள்ளார்கள்.
அதுக்கு எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். ஏன்னா நான் களத்துறைக்கு வர்றப்ப என்னை முத யூடியூப்ல எடுத்து போட்டது எங்கள் அண்ணே மாயக்குளம் மாதவன். என்ன பாசுமரியாக கூறி தெளிவாக யூடியூப் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பண்ணா மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கும் எங்கள் சார்பிலும் எங்கள் சார்ந்த தமிழ்நாடு நாடுநடை சங்க சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வளர்த்திருத்துக் கொண்டு அதுக்கு உங்கள் முன்னாள் பப்பம் நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குடும்பத்தில் ஒரு மையே என்னை வளர்த்த ஆளாய்க்கோட்டை அன்பு தெய்வம். நான் ஒருவாய் கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியாரம் காரணம் மதுரை ஏர்போர்ட் அருகாமுள்ள நல்லூர் மாணவர்கள் எடுத்த முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவனும் உங்க அன்பு ஆசையும் பெற்றவன் உங்க குடும்பத்தில் ஒரு மையே நமது ஊர் அருகாமுள்ள சத்யாநகர் மாணவர்கள் நடத்த NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்பனகம் மற்றும் பல வடங்களை காத்துள்ளேன். கைப்பற்றிய நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்குமே நெஞ்சான நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, என்னைக்கும் காலத்தமையின் காரியத்தை கேடு நான் போயிட்டு டான்ஸ் கரப்பில் உடனே வெளியே ரெண்டு காரணத்தினால இங்க நடிப்போருக்கு ரசிப்போருக்கு நட்பு இருக்கின்ற காரணத்தினால பிள்ளை தள்ளுறேன் மாமா பறக்காது. ஏன் பறக்குறிய தள்ளுறேன் பாருங்க இப்போ உடனே ரசிப்போருக்கு நட்பு இருக்கணும். Bye.
அச்சம் என்பது நடலையடா அச்சாரியாரிகள்